உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய லக்னங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். லக்னம் தான் இங்கே பேசும். ஏன்னா லக்னம் தான் 1, 2ஆம் பாவம், 3ஆம் பாவம்னு ஒவ்வொரு பாவத்தை பற்றி பேசும். அதை வச்சு தான் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். 12 லக்னங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மேஷ லக்னம், கடக லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், இந்த 4 லக்னங்களும் சர ராசி. அப்போ இந்த சர ராசினா வேகமாக ஸ்பீடாக இருக்கும், தானும் வேகமாக செயல்படும். அதே சமயத்தில் அடுத்தவங்க ஸ்பீடாக வேலை செய்யலைன்னா அவங்க மேலே கோபம் வேற வரும். இந்த லக்னக்காரர்களுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க ஸ்பீடாக வேலை பார்ப்பாங்க, அவங்க ஸ்பீடாக இருக்கிறதுனால அடுத்தவங்களும் ஸ்பீடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே சமயத்தில் இந்த சர லக்னமாக இருக்கக்கூடிய லக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதியாக வரும். அப்போ அது தசாபுத்தி காலகட்டங்களில் பாதகத்தை செய்யும் இந்த பாதகாதிபதி. அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உதாரணத்துக்கு இந்த மேஷ லக்னம் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கிங்க, அதுக்கு 11ஆம் இடமாக கும்பராசி வரும். அந்த கும்பராசி சனி பகவான் மேஷ ராசியில் நீச்சமாகிறார், மேஷ லக்னத்தில் நீச்சமாகிறாரு. அந்த மேஷ லக்னத்தில் நீச்சமாகி அந்த மேஷ லக்னாதிபதியான செவ்வாய் போய் கும்பத்தில் உக்காந்தாருன்னு வச்சுக்கிங்க, என் பேச்சை நானே கேட்கப்படும் ரொம்ப திட்டமாக இருப்பாங்க. வீண் பிடிவாதம், ஈகோ இதெல்லாம் இருக்கும். அடுத்தது கடக லக்னத்துக்கு வாங்க. கடக லக்ன அதிபதியான சந்திர பகவான் ரிஷப ராசி தான் பாதகாதிபதி இடம். அப்படி அந்த ரிஷப ராசி பாதகாதிபதியாக இருக்கும் பொழுது அந்த அதிபதி கடக லக்னத்தில் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சுக்கரன். அப்போ சுக்கரன் சந்திரன் பரிவர்த்தனையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது சந்திரன் அந்த வீட்டில் உச்சமாக தானே ஆகுறாரு, மூல திரிகோணம் தானே ஆகுறாரு. இருந்தாலும் கூட மனோகாரகன் அங்கே போய் உட்காரும் பொழுது அந்த சுக்கரன் கடக லக்னத்தில் அமரும் பொழுது கண்டிப்பாக யார் சொன்னாலும் சரி, அவங்களே முடிவு பண்ணாலும் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு போயிட்டு இருப்பாங்க. அடுத்தது துலா லக்னத்தை எடுத்துக்கோங்க. துலா லக்னத்துக்கு சிம்ம ராசி, சூரிய பகவான் பாதகாதிபதி இடம். அந்த இடத்துல போய் சுக்கரன் அமர்ந்து, ஏன்னா சுக்கரனுக்கு சூரியனுக்கு ஆகாது, அப்போ அந்த இடத்துல சிம்ம ராசியில் போய் லக்னாதிபதியான துலா லக்னாதிபதி சுக்கரன் அமர்ந்து அந்த சூரியன் இங்கே துலா லக்னத்தில் அமர்ந்துட்டாருன்னா பாதகாதிபதி, அப்போ அவங்களும் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு போயிட்டு இருப்பாங்க. அடுத்தது மகர லக்னம். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் சனியோட வீடு அது. அந்த சனி பகவான் செவ்வாயான விருச்சிக செவ்வாய் வீட்டில் போய் அமர்ந்துட்டாருன்னா அந்த செவ்வாய் மகரத்தில் உச்சம்தான். அப்படி இருந்தாலும் கூட என் பேச்சை நானே கேட்க மாட்டேம்பாங்க. இதில் என்னன்னா, கடக லக்னம் மகர லக்னம் ரெண்டுக்குமே பாதகாதிபதி ஒருத்தர் கடக லக்ன அதிபதி போய் பாதகாதிபதி வீட்டில் போய் உச்சமாகிறாரு. மகர லக்னத்துக்கு அவருடைய பாதகாதிபதியே அவர் வீட்டில் உச்சமாகிறாரு. அப்போ அது இன்னும் கொஞ்சம் டபுளாக இருக்கும். என் பேச்சல்ல, என் பேச்சே நான் என் பேச்சை நான் யோசிக்கும் போதே கேட்க மாட்டேங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. சரி, இது ஒரு அமைப்பு. இன்னொரு அமைப்பு இருக்குது. 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம் இல்லைங்களா? அதில் இந்த சரலக்கணங்கிறது ரொம்ப ஸ்பீடாக பேசுவாங்க, ஸ்பீடாக போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா சரலக்கணம் தான். ஸோ ஸ்பீடாக நடந்துக்கிட்டு இருக்கோம். சரலக்கணம் சரராசி நான்லாம் ரொம்ப ஓவர் ஸ்பீடாக அது ஜெட் வேகத்தில் போகும். அப்படி போகும் பொழுது அவங்களுக்கு அந்த 2ஆம் இட வாக்குஸ்தானம் ரொம்ப ஸ்பீடாக பேசுவாங்க. அந்த வாக்குஸ்தானத்தில் இந்த சரலக்கணமான மேஷத்தை எடுத்துக்கோமே, அந்த மேஷத்துக்கு 2ஆம் இடம் ரிஷப ராசி இல்லைங்களா? அந்த ரிஷப வீட்டில் சூரியனும் ராகும் அமர்ந்துட்டாங்கன்னா அவங்களும் என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற டைப்பு தான். ஏன்னா ஒருத்தருக்கு புத்தி நல்லா இருக்கணும். புத்தி நல்லா இருந்தால் தான் சுய புத்தி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சூரியனுடைய வீடு. அப்போ சுய புத்திங்கிறது இந்த சூரியனுடைய தன்மையை வச்சு தான் ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு புதன் புத்திகாரகன் அது அப்புறம். ஆனால் சூரியனுடைய தன்மையை வச்சு தான், அது கூட இணையக்கூடிய கிரகங்களை வச்சு தான் ஒருத்தருடைய புத்தி எவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்க்குது. அப்சர்விங் மைண்டு. நான் பேசும் பொழுது அதை அப்சர்வ் பண்ணிட்டு உடனே திருப்பி அதுக்கு பதில் கொடுக்கறது. அந்த மாதிரி ஒரு அப்சர்விங் கெப்பாசிட்டிக்கு சூரியன்
சூரியன் தேவைப்படும், அடுத்தது புதன் தேவைப்படும். அதனால தான் இந்த சூரியன் புதன் பார்த்தீங்கன்னா மோராலஸ் வந்து அடுத்தடுத்த கிரகங்களா சூரியன் சுக்கிரன் புதன்லாம் அடுத்தடுத்த கிரகங்கள் நிற்கிறதுக்கு காரணம் இந்த அப்சர்விங் கேப்ச்சு. அந்த பேசும்பொழுதே பயங்கர ஸ்பீடாக பேசி ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிப்ளை கெப்பாசிட்டி. நீங்கள் ரஜினிகாந்தை எப்பயும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ரஜினிகாந்தாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய உங்கள் கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கராக இருக்கும், அவங்களுடைய பேட்டியலையெல்லாம் பாருங்கள், அதுவும் லைவ் பேட்டியை பாருங்கள். என்னென்னா நீங்கள் சொல்லும் பொழுதே அந்த அப்சர்வ்மெண்ட் அப்படி கேட்சப் பண்ணி உடனே அதை திருப்பி அடிப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்பீடு. நீங்கள் அவரோட ஸ்டைல் அப்படிங்கிறது நடை உடை அவர் ஃபைட் பண்ணுறதெல்லாம் அப்புறம். இவர் சச்சின் வந்து பிளே கிரவுண்டில் அவர் விளையாடுறதெல்லாம் ஸ்பீடு அதெல்லாம் அப்புறம். ஆனாலும் அதே சமயத்தில் அந்த கேட்சிங் பவர், அந்த அப்சர்விங் மைண்டு, இதுக்கு இந்த சூரியன் தொடர்பு எப்பயுமே இருக்கணும். அதனால தான் காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்தில் சிம்ம ராசி அமர்ந்து உட்கார்ந்துருக்கார். சுய புத்தி ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய 5ஆம் இடத்தை சொல்லும். சொல் புத்தி தான் 9ஆம் இடத்த சொல்லும். அப்போ சுய புத்தி இருந்துட்டா சொல் புத்தி தேவைப்படாது. நமக்கு சுய புத்தி கரெக்டாக இருக்கணும். ஒருத்தருக்கு புத்தி நல்லா இருந்துட்டுன்னு வச்சுக்கிங்களேன், எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுடைய புத்தி ஒவ்வொரு நிமிஷமும் கரெக்டாக சொன்னதுன்னா அவன் தவறு பண்ண மாட்டான். அப்போ தவறு பண்ணாமல் அவன் அடுத்தவங்களுக்கு 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருப்பான். அப்படி இருக்கும் பொழுது ஒழுக்கக்கேடான எந்த ஒரு செயலுக்குள்ளேயும் அவன் போக மாட்டான். அப்போ அந்த 5ஆம் இடமான சூரியன் வந்து ரொம்ப நல்லா பத்திரமா நல்ல இடத்துல நல்ல இதில் உட்காரணும். அது வந்து வாக்குஸ்தானத்தில் உட்காந்து அந்த சுய புத்திகாரகன் வந்து இந்த சரலக்கணத்துக்கு, அதுவும் பர்டிகுலராக சரலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல, மேஷ லக்னம்னா ரிஷபத்தில் வந்து உட்காந்து, அடுத்தது கடக லக்கணம்னா 2ஆம் இடம் சிம்ம வீடே வரும், அந்த இடத்துல சூரியன் அமர்ந்து, துலா லக்கணத்துக்கு விருச்சிகம் 2ஆம் இடமாக வரும், அது செவ்வாயோட வீடு, சூரியனும் செவ்வாயும் நட்பு தான், அந்த இடத்துல சூரியன் அமர்ந்து, மகர லக்கணத்துக்கு 2ஆம் இடங்கிறது கும்பராசி வரும், அந்த இடத்துல சூரியன் வந்து அமர்ந்தாருன்னா இதுல பெரிய பாதிப்பை யாருக்கு தெரியுமா கொடுக்கும்? 2ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து அவரு கூட இல்லீகலா இருக்கக்கூடிய ராகு வந்து அந்த வாக்குஸ்தானத்துல சூரியன் ராகு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, புத்தி தடம் பெறலும். அந்த புத்தி தடம் பெறலதுனால வாக்குல விஷம் கொட்டும். ஏன்னா ராகு விஷம், வீரியம், அந்த ஸ்பீடாக வேற கொட்டும். ஏன்னா இது சரலக்கணமாச்சா, அதுக்கு 2ஆம் இடம், இது ஏற்கனவே சரலக்கணம் ஸ்பீடு, 2ஆம் இடத்துல சூரியன் ராகு, அதுக்கு மேலே ஸ்பீடு, வீரிய காரணம், தினமும் உதயமாகி மறையக்கூடியவரும், ஒரு நாளைக்கு 1 டிகிரி நவரக்கூடியவரும், ரொம்ப ஸ்பீடு சூரியன். அப்படி இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய இந்த 2 கிரகங்களும், அதாவது சூரிய கிரகமும் இந்த ராகு புள்ளியும் அங்கே சேர்ந்து நிற்கும் பொழுது, சூரியன் ராகு 2ஆம் இடத்தில் மேஷ லக்கணத்துக்கு ரிஷபராசியிலையும், கடக லக்கணத்துக்கு சிம்ம வீட்டிலையும், துலா லக்கணத்துக்கு விருச்சிகத்திலையும், மகர லக்கணத்துக்கு கும்பத்திலையும் நிற்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க ஏற்கனவே நான் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி லக்னாதிபதி 11க்கு போய் பாதகாதிபதி வந்து அமர்ந்தாலும் இதே மாதிரி 2ஆம் இடத்துல வந்து இந்த சரராசிக்கு வந்து சூரியன் ராகு இணைவு ஏற்பட்டுட்டாலும் அவங்க என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு நிற்பாங்க. அதுலேயும் பர்டிகுலராக இந்த மகர லக்கணக்காரர்களுக்கு சூரியன் தன் வீட்டுக்கு மூலத்திரிகோணத்தில் 7ல் வந்து உட்காருவார். அப்போ அது 2ஆம் இடமாக மகர லக்கணத்துக்கு கும்பராசியில் போகும். உங்கள் மகர லக்னாதிபதியே கும்பத்தில் தான் மூலத்திரிகோணம் ஆகுறாரு. இன்னொரு மூலத்திரிகோணமான கிரகம் அங்கே வந்து உட்காரும் பொழுது அதை ஒத்துக்க மாட்டார். கடைசியாக சனியும் சூரியனும் பகை கிரகம். சூரியனாவது சனியை ஒத்துக்குவார், சனி சூரியனை ஒத்துக்க மாட்டார். அவரோட போய் ராகு, அங்கே ஏற்கனவே சதய நட்சத்திரம் இருக்குது, குடத்துக்குள்ள பாம்பு அந்த இடத்துல, அங்கே போய் சூரியன் ராகு உட்காந்துருந்தா அது இன்னும் கொடுமை. இது ஒன்று. 2வது கடக லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் ரொம்ப பலம் பொருந்தி நிற்பான். அது நெருப்பு ராசி. அந்த நெருப்புக்குள்ள இருக்கக்கூடிய ராசியானது, அந்த நெருப்பு ராசிக்குள் சூரியன் தன் வீட்டில் ஆட்சியும் மூலத்திரிகோணம் ஆகக்கூடிய இடத்துல கடக லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சிம்ம ராசியில் அமர்ந்து அதுல ராகு பகவான் நிற்கும் பொழுது, நெருப்புல பாம்பு இருந்தா என்ன பண்ணும்? அது தானும் துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பாவத்தையும் கொல்லும். அப்ப அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாக்கில் அப்படியே சும்மா சூடு பறக்கும். ஒரு சொல் கொல்லும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பறக்கும். கவனிச்சு பாருங்க நீங்க. இவங்கெல்லாம் இந்த அமைப்புக்குள்ள கண்டிப்பாக இருப்பாங்க. அதிகபட்சமாக ஒரு 80% ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் அந்த பதிவை கொடுக்குறேன். அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது அவங்க என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு, அது தப்பான ஒரு முடிவாக இருந்தாலும் அதில் பின்வாங்க மாட்டாங்க, ரொம்ப அரகண்டாக நிற்பாங்க. சரி, இவங்களை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது?
தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்கள் குடும்பத்திலேயோ நண்பர்களுக்கோ தெரிஞ்சு போயிடுச்சு, உங்களுக்கே அது தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுறது சொல்லணும்ல. இதை மட்டும் சொல்லிட்டு பரிகாரத்தை சொல்லாமல் போக முடியாதுல்ல ஜாதகத்தை அமைப்பில். அப்போ அவங்கக்கிட்ட விதண்டாவாதம் பேசாதீங்க. விதண்டாவாதம் பேசுனீங்கன்னா ஒரு நாளும் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பேச்சையும் அவங்க கேட்க மாட்டாங்க, அப்புறம் எங்கே உங்கள் பேச்சை கேட்குறது. விதண்டாவாதத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு போகாதீங்க. அவங்கள எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா, சைலண்ட்டாக எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுங்க. வெள்ளை காக்கா போகுதா சேர்ந்து சேப்பு காக்காவும் போகுதுன்னு ஆமா சாமி போடுங்க. அப்படி நீங்கள் போடும் பொழுது அப்படியே போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சைலண்ட்டாக பண்ணிட்டு போங்க. அப்போ அது தவறு இல்லையா? கூப்பிட்டு திட்டுவாங்களே, திட்டுறது தானே. அவர் என்ன செஞ்சாலும் திட்ட போகிறாரு, செய்யாட்டினாலும் திட்ட போகிறாரு. அது நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு திட்ட வாங்கிட்டு போவோம், அவ்வளோதான். ஏன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஹையர் ஆஃபீஸர் அப்படி வந்து உட்காந்துருக்காரு, ஒரு கணவன் வந்து அப்படி உட்காந்துருக்காங்க, இல்லை மனைவி வந்து உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கை அங்கே தான் ஓட்டி ஆகணும், விட்டுட்டு ஓடி வர முடியாது இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜாதக அமைப்பில் இப்படி தான் நீங்கள் அவங்கள பேலன்ஸ் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த இவங்களுக்கு வந்து இந்த நாக்குக்குள்ளே தான் இங்கே அந்த சொல், அந்த புத்தி, இது ரெண்டும் தான் அங்கே பிரச்சனை இல்லைங்களா? ஒரு சமயம் இந்த ஜாதகக்காருக்கு எப்படி தான் புதன் இருந்தாலும் கொத்துறதை கொத்திட்டு அப்புறம் ஏண்டா கொத்தணும்னு யோசிப்பாங்க. புதன் நல்ல நிலையில் இருந்தால் அதான் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ இவங்களுக்கு கூட நம்ம கூட இருக்கிறாங்க இவங்களுக்கு அப்படின்னா 3 பொருளை சேர்த்து அவங்களுக்கு பாலில் கொடுத்துருங்க. நீங்கள் பாலில் கொடுத்தீங்கன்னா விசேஷம், சரிங்களா? ஏன்னா இந்த ராகு போய் நிற்கும், அதுக்கு கொஞ்சம் பாலை கொடுத்து தணிக்க வைக்கணும். சந்திரனை கையில் எடுக்கணும். பால் சந்திரனுடைய காரகத்துவம், அதை மனசு காரகன், அதை கையில் எடுக்கணும். ஏன்னா மனசு ஓரளவுக்கு புத்தி சொல்கிறத வந்து மனசு வந்து எப்பயும் முன்னாடி போய் நிற்கும். அறிவு புத்தியை பற்றி யோசிக்காது, எமோஷ்னலாக நிற்கும். இவங்களுக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பாலில் மாசிக்காய் 1, ஏலக்காய், வசம்பு, இதை 3ஐயும் அவங்களுக்கு பாலில் கலந்து தினமும் 2 வேளை அவங்கள குடிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு இப்படி கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த தன்மை குறையும். சூரிய வழிபாடு அவங்க செய்யணும். சூரியன் புத்திக்காரகம் நல்லா வரணும்னா விட்டமின் டி வந்து உடம்புல படணும், சூரிய ஒளி அவங்க மேலே படணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சூரியனை அவங்க வணங்கி வரணும். அப்படி இருக்கும் பொழுது புத்தி திடப்படும், புத்தி கொஞ்சம் சரியாகும். ஸோ சுய பரிகாரம், இந்த சூரிய வழிபாடு, இதை செய்யும் பொழுது அவங்களுடைய தன்மைகள் கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மாறுமா மாறாதாங்கிறது அவங்களுடைய 1, 5, 9 தான் டிசைட் பண்ணும். நம்ம என்னதான் செஞ்சால் கூட அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கணும், அந்த சுய புத்தி நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் அது கெட்டு போனதுனால தான் இப்படி நிற்கிறாங்க. 9ஆம் இடம் சொல் புத்தி. அந்த சொல் புத்தி நம்ம சொல்கிறத அவங்க கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இதை மருந்தாக நினச்சி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கனாலோ இல்லை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கனாலோ ஏதோ ஒரு வகையில் அது அவங்கள கொஞ்சம் மட்டுப்படுத்தும். 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்க அந்த மூளையை, அந்த புத்தியை நம்ம அட்லீஸ்ட் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும், ஒரு 20 கிலோமீட்டர் கம்மி பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவ்வளோதான் பண்ண முடியும். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய வேதனை, அந்த ஒரு சொல் கொல்லுங்கிற மாதிரி வந்து குத்துது இல்லைங்களா, அதுலேருந்து உங்களை நீங்கள் விடுவித்து கொள்ள இயலும். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.